வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2006 முதல் 2011 வரையிலான கலைஞருடைய ஆட்சி காலகட்டத்தில் கலைஞர் மேற்கொண்ட சமூக சீர்திருத்தங்கள், அவர் ஆட்சியாளராக ஒரு மிகப்பெரிய சமூகவியல் விஞ்ஞானியாக அவர் எப்படி ஒரு சமூக நீதிக்காகவும் சமூக மாற்றத்திற்காகவும் தொலைநோக்குள்ள பல திட்டங்களை தீட்டினார், கல்வியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் கொண்டு வந்தார் என்பதையெல்லாம் இந்த நாட்களில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். கல்வி மட்டுமல்ல, பல்வேறு துறைகளில் அவர் சாதனைகளை செய்தார். நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசுகிற போது கலைஞர் ஒரு பள்ளிக்கல்வியில் செய்த மாற்றங்களை பற்றி பேசினோம். முக்கியமாக அந்த சத்துணவு திட்டத்தில் கொண்டு வந்த மாற்றங்கள், இலவச பஸ் பாஸ் திட்டம், சமச்சீர் கல்வியை பற்றி பேசினோம். சமச்சீர் கல்வியினுடைய பலன் உடனடியாக உணரப்பட்டது. அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் 2011 ஆட்சிக்கட்டிலில் இறங்குவதற்கு முன்பாகத்தான் சமச்சீர் கல்வியின் மூலமாக முதல் முறையாக மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள், 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினார்கள். அந்த வருடம் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தேர்ச்சி விகிதத்தை அன்றைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் பெற்றிருந்தார்கள். அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதற்கு சமச்சீர் கல்விதான் காரணம் என்பது உடனடியாக உணரப்பட்டது. அதாவது அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், உயர்கல்விக்கு செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாயிலை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு, கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு அந்த சமச்சீர் கல்வி திறந்துவிட்டது என்று சொல்லலாம். சமச்சீர் கல்வியினுடைய கற்றல் முறை என்பது அனைத்து மாணவர்களும் சமமாக கற்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது. அதாவது படித்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நன்றாக படிப்பதும், படிப்பறிவற்ற குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மாணவர்கள் அவர்களுக்கு போதுமான கல்வி வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பதும் போன்ற நிலை மாற்றப்பட்டு எல்லா மாணவர்களும் சரிசமமாக கற்கக்கூடிய, எல்லா மாணவர்களுடைய கற்றல் திறனையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருந்த அந்த சமச்சீர் கல்வி தமிழ்நாட்டு கல்வி புரட்சியில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தின் அடிப்படையில் அந்த தேர்ச்சி விகிதம் மிக அதிகமாக இருந்தது. கலைஞர் வெறுமனே அந்த தேர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதோடு நிறுத்திவிடவில்லை. மாறாக சமச்சீர் கல்வி மூலமாக அல்லது உயர்கல்வி பெற்று வரக்கூடிய மாணவர்கள், அந்த கிராமப்புற ஏழை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், எல்லா விதமான கல்லூரி படிப்புகளையும் அவர்கள் படிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார். அப்போது இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கல்விகளுக்கு, பொறியியல் சார்ந்த கல்விகளுக்கு நுழைவுத் தேர்வு இருந்தது. நுழைவுத் தேர்வு என்பது பெரும்பாலும் அது படித்த குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய மத்திய தர மேல்தட்டு மாணவர்களுக்கு சுலபமானதாகவும், கிராமப்புற மாணவர்களுக்கு அது கடினமானதாகவும் இருந்தது. கலைஞர் இந்த வேற்றுமையை முறியடிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். பொறியியல் கல்லூரிகளுக்கு இருந்த அனைத்து விதமான நுழைவுத் தேர்வுகளையும் அவர் ரத்து செய்து விடுகிறார். அதோடு அப்போது ஒரு பெருந்திரளானவர்கள் என்ஜினியரிங் போன்ற படிப்புகளை நோக்கி கிராமப்புற ஏழை மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் உள்ளே வருகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதோடு எங்கெல்லாம் பொறியியல் கல்லூரிகள் இல்லையோ அங்கெல்லாம் பொறியியல் கல்லூரிகளை புதிதாக ஆரம்பிக்கிறார், பல கலைக்கல்லூரிகளை ஆரம்பிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு பொறியியல் உயர் தொழில்நுட்ப கல்லூரிகள் திருச்சி, கோவை, நெல்லை போன்ற இடங்களிலெல்லாம் தொடங்கப்படுகின்றன. நீங்கள் நன்றாக பாருங்கள், கல்வி வளர்ச்சிக்கான ஆரம்ப நிலை கல்வியை பாதுகாப்பதற்கான, அதை அனைவருக்கும் உரியதாக்குவதற்கான திட்டங்கள், உயர்கல்விக்கு செல்வதற்கான பாதைகளை அகலப்படுத்துவது, இது இரண்டையும் கலைஞர் ஒரே நேரத்தில் செய்தார். அவர் அதோடு மட்டும் நிறுத்தினாரா? இல்லை. அவர் இன்னும் கல்விக்கு ஆற்றிய பங்களிப்புகள் பற்பல. நாம் அதையும் நாளை பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம், அதில் எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன் எகெயின்ஸ்ட் சைபர் கிரைம், எகெயின்ஸ்ட் பர்சன், சைபர் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹேக்கிங்
ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது. அதான் ஃபஸ்ட்டு ஹேக்கிங். செகண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஃபிசிக்கலாக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜோ ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ ஒரு ஹார்ட் டிஸ்கோ ஒரு யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கிடில் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் விடுறது. அன்எத்திக்கல் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இது லீக் பண்ணுறது. சைபர் டெரரிஸ்ட், இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது, இது பண்ணலைன்னா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது. அது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை, அதாவது ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது. ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரைம். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர். அது 10 லேன் 8 லேன் இருந்தால் கூட ஒரு லேன்லேருந்து அடுத்த லேன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இதே இது ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து 250 டன்னோ ஒரு வேஸ்டேஜை வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன். அவரோட அப்பாயின்மெண்ட், அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்காரு. அதனால் ஒரு வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார். இதே இது நார்த் கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலை ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க. சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது இதெல்லாம் இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது, அதோட வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க. இப்போ இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் இருக்குது, காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க. சிப்பு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே சிப்பை ஒரு இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு, நம்மளோட ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. போர்லாண்டில் வந்து ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காதுனா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு நம்பர் 1 பேங்க்கு, அதிலே பார்த்தீங்கன்னா 12 hours அந்த ஏடிஎம்மில் அட்டாக் பண்ணால் எதுவும் ஒர்க் பண்ணாமல் விடுறாங்க. அது மாதிரி எம்பிஏ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது. பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சைபர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல, இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ 25 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4.20 கோடி மக்கள் வந்து சைபர் கிரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் இன்னொரு புள்ளியில் என்ன சொல்லுதுன்னா 72,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2004லேருந்து 2014 வரை 10 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு. அதனால் இப்போ ஆன் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6,000 கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு. பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 14,000 கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது. ஸோ 14,000 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் 6,000 கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை. ஸோ அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும். இப்போது ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 100 நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸ் நடத்துவோம். பட் இது யூஎஸ்லேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னா 2 years நடத்துவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மாற்றணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை வந்து நம்மளோட அந்த ஐடியாவை ஹேக் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ஃபஸ்ட்டு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல தான் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக கொண்டு வரணும். இப்போது விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து விமனுக்கு பெண்களுக்கு எதிர்மாக தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே நம்ம பெண்களும் அதுக்கு, இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது, அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேமு, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, நம்மளோட பிரதர்ஸ் நேமு, சிஸ்டர்ஸ் நேமு, நம்ம எங்கே படித்தோம், யூஜி எங்கே பண்ணோம், பிஜி எங்கே பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம், நேற்று எங்கே போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், நாளைக்கு எங்கே, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களே நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இது பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து
கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6000 கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு, ஆனால் 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது 1 இயருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ கேர்ள்ஸ்னால ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். பேரண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது, நம்ம சிடி இருக்குது, நிறைய. இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 64 கிலோபைட் 120 கிலோபைட் சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யூஎஸ்பியை. அது மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அன்னெசரி. இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம், 5,000 நம்பர் நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்ட் செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோட பேர், இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ ஈங்கிற இடத்துல எக்ஸ்பிளமெண்ட் மார்க்கு, அது மாதிரி ஒய்ங்கிறது கொஷின் மார்க், இதை கொஷின் மார்க் கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்ஏ அப்படியே வைக்கலாம். ஸோ ஒரு டாலர் போடலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே ஈஸியாக டேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம். பட் நாலு பேர் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம். பட் என்னென்னா அவன் எனிமி ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூரபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைமோட சாராம்சம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நன்னூல் என்னும் தமிழ் இலக்கண நூலில் 10 குற்றங்கள் என்று 10 செய்திகள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு நூல் எழுதுகிற போது எதையெல்லாம் செய்யக்கூடாது, ஆங்கிலத்தில் டூஸ் அண்ட் டோன்ஸ் என்று சொல்லுவார்கள். செய்ய வேண்டியவை எவை, செய்யக்கூடாதவை எவை என்கிற அடிப்படையில் இந்த 10 செய்யக்கூடாதவை என்று நன்னூல் வரையறை செய்கிறது. அதாவது குன்றக்கூறல், கூறியது கூறல், மிகைபட கூறல், இப்படி 10 வகையான குற்றங்களை நன்னூல் சொல்லுகிறது. சொல்ல வேண்டிய செய்தியை குறைவாக சொல்லக்கூடாது, அதை மிகுதியாகவும் சொல்லக்கூடாது, சொன்னதையே திருப்பியும் சொல்லக்கூடாது, கூறியது கூறலும் கூடாது. எப்போதும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் சொல்லுவார், ஒரு கவிதையின் அழகு எங்கே இருக்கிறது என்றால், நீங்கள் 5 சொற்களால் சொல்ல வேண்டியதை 6 சொற்களால் கூட சொல்லக்கூடாது. அந்த சொல் என்பது மிக கச்சிதமாக இருக்க வேண்டும் என்பார். எனவே குன்றக்கூறலும் மிகைபட கூறலும் கூடாது என்பதையெல்லாம் சொல்லுகிற நன்னூல் அந்த 10 குற்றங்களில் ஒன்றாக சென்று தேய்ந்து இருதல் என்பதை சொல்லுகிறது. நமக்கு குன்றக்கூறல் மிகைபட கூறல் என்றால் உடனே பொருள் புரிகிறது. சென்று தேய்ந்து இருதல் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி மெலிந்து காணாமல் போய்விடுவது. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்ல தொடங்குகிற போது மிக பெரிதாக பேசத் தொடங்கி அதற்கு பிறகு அது பற்றிய விவரங்களை சொல்லாமல், தேவையானதை கூட சொல்லாமல், கடைசியாக அது எதற்காக சொல்லப்பட்டது என்கிற அந்த தன்மையையே இழந்து விடுவதாக இருக்கும். எனவே எதையும் தொடங்குகிற போது எவ்வளவு கம்பீரமாக தொடங்குகிறோமோ அப்படியே அதை முடிக்க வேண்டும். வாழ்க்கை என்பது முழக்கங்களோடு தொடங்கி முனகலோடு முடிந்துவிடக்கூடாது. எனவே அதை வைத்து கொண்டு இந்த சென்று தேய்ந்து இருதல் என்பது வெறும் நூலில் ஒரு குற்றமாக பிழையாக நன்னூல் சொல்லியிருந்தாலும் கூட வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேரோடு பழகுகிறோம். அத்தனை பேரோடும் அந்த பழக்கம் நம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வருகிறதா என்று கேட்டால் பல நேரங்களில் இல்லை என்பதுதான். ஒருவரை அன்றாடம் பார்த்து கொண்டிருப்போம். ஒரு காலம் மாறுகிற போது அடிக்கடி பார்ப்போம். அதற்கு பின்னால் அவ்வப்போது பார்ப்போம். பிறகு அரிதாக பார்ப்போம். அற்றுப்போகிற பார்ப்பதே இல்லாத நிலைமையும் வந்து சேரும். ஒரு பள்ளியில் படிக்கிற போது அல்லது ஒரு அலுவலகத்தில் ஒன்றாக ஒரே பகுதியில் பணியாற்றுகிற போது ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருந்த அந்த நண்பன் 40 ஆண்டுகளுக்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை பேர் அந்த பழைய நண்பர்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரியில் படித்த ஒரு நண்பரோடு தொடர்பு இருக்கிறதா?
30 ஆண்டுகளுக்கு முன்னால் அலுவலகத்தில் பணியாற்றியவரோடு நமக்கு தொடர்பு இருக்கிறதா? ஓய்வு பெற்ற பிறகு ஆளுக்கு ஒரு திசைக்கு போய்விடுகிறோம். அன்றாடம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அரிதாக கூட பார்ப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த தொடர்புகள் அறுபட்டு போகாமல் இருப்பதற்கு சமூக வலைத்தளங்கள் பேருதவியாக இருக்கின்றன. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமைக்கும் இப்போதுமான ஒரு பெரிய வேறுபாடு. முன்பெல்லாம் ஒருவருக்கொருவர் கடிதம் எழுதி கொள்வது, இப்போது கடிதம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. இப்போது நம் கையில் இருக்கிற அந்த கைபேசிகள், அந்த குறுஞ்செய்திகள், நாம் அனுப்புகிற செய்திகள் நாம் அன்றாடம் தொடர்பில் இல்லாத, பேசாத, பழகாத ஒருவருக்கும் கூட போய் சேருகிறது. எனவே இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்தினுடைய, அறிவியலினுடைய வளர்ச்சி, சமூக வலைத்தளத்தினுடைய வளர்ச்சி நாம் ஒருவரோடு ஒரு 50 ஆண்டுகளுக்கும் கூட தொடர்பில் இருக்க முடியும் என்பதற்கான வழி காட்டுகிறது. ஆனாலும் எல்லோரோடும் தொடர்பில் இருப்பதில்லை. அந்த தொடர்பு என்பது முதன்மையானது என்று கருதினால், நம்முடைய நட்பு உண்மையானது என்று கருதினால், குறைந்தது இந்த சமூக வலைத்தளங்களின் மூலமாகவாவது தொடர்பில் இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி பல தொடர்புகள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ரீயூனியன் என்று. ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்தவர்கள் இந்த முகநூல் வழியாக ஒருவரை ஒருவர் இருக்கும் இடம் அறிந்து பேசி ஒரு இடத்தில் மீண்டும் கூடி தங்களுக்குள் உரையாடுகிற அந்த நிகழ்வுகள் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். எனவே சென்று தேய்ந்து இருதல் என்பது இலக்கணத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் பிழை. அப்படி இல்லாமல் எப்போதும் தொடர்பிலும் உறவிலும் இருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும்.